1 மணி நேரத்துக்கு 4 கிலோ வரைக்கும் நீங்கள் கடலை போடலாம். அதை பாருங்கள், டேரெக்டாக அப்படியே கொட்டுக்க வேண்டியதாங்க. 100 மில்லி எண்ணெய் வேணும்னாலும் அந்த கடலை போட்டு 100 மில்லி எடுத்துக்கலாம். நொறுக்குனா பார்த்தீங்கன்னா நொறுங்கும், ஏன்னா சுத்தமாக ஆயிலுங்கிறதே கிடையாது. பாருங்கள், ஆயில் பாருங்கள் துறன்னு ஊற்றிக்கிட்டே தான் இருக்கும். தக்கையை பாருங்கள் எப்படி வருது, பாம்பு தோல் மாதிரி வரும். நம்ம வந்து அரை கிலோ கடலை போட்டோம். ஸோ இதுதான் 100% கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக் ஆயில். நீங்கள் வந்து இது ஆயில் இது மட்டும் இல்லாமல் தேங்காயும் சூப்பராக துருவிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் ஃபங்க்ஷனாக நிறைய தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ணும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் துருவிக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும், உங்கள் வீட்டுக்கு தேவையான மொத்த எண்ணெயுமே ஆட்டிக்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மிஷினை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆயில் மிஷின். இது நீங்கள் கடைகளில் போய் கலப்பட எண்ணெயை வாங்காமல் வீட்லேயே சுத்தமாக எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு தான் இந்த மிஷினு. இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்காய், கடலை, அதுமாதிரி கருஞ்சீரகம் ஆயில் எடுத்துக்கலாம், பாதாம் ஆயில் எடுத்துக்கலாம், கடுகு எண்ணெய் எடுத்துக்கலாம், நல்லெண்ணெய்க்கு எள்ளு போட்டு காமிக்க போகிறோம். அடுத்து சன்ஃப்ளவர் ஆயில், உங்களுக்கு சூரியகாந்தி விதையும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சுத்தமாக கலப்படம் இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்காக நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஷின் ரெடி பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபுல் டீமோ தான் காமிக்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருக்கிற ஒரு ஆயில் மிஷினு, கோல்டு ப்ளஸ் ஆயில் மிஷின். நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. கமர்ஷியலுக்கு நிறைய இருக்குது, அதை கடைசியாக சொல்கிறேன். இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது பார்த்தோன்னா நீங்கள் மெட்டீரியல் போடுறதுக்கான ட்ரே இது கொடுத்துட்றோம். இதை பாருங்கள், யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி எல்லாமே 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. 15 நிமிஷம் 20 வருஷம் யூஸ் பண்ணாலும் துருவெல்லாம் பிடிக்காது. இதற்கு பாருங்கள், இதை எடுத்து இப்படி வச்சுட்டிங்கன்னா இங்குக்குள்ளே தான் நம்ம ஆயில் வரக்கூடியது எல்லாமே காமிக்கிறேன். இது கூட வர்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பாருங்கள் ஒரு ஸ்க்ரூ ராடு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ராடு ஒன்று வந்துடும். இதை எடுத்து இதை பாருங்கள் இதில் வச்சுருவோம், இங்கே வச்சுருவோம். இது ஸ்க்ரூ ராடு. இது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்திங்கன்னா ஒரு பேரல், இது 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இதுவும் பார்த்தீங்கன்னா துரு பிடிக்காது இருக்குது. இந்த பேரலை வந்து இதுக்குள்ளே வச்சுருவோம். ஸோ இதுக்குள்ளே வச்சுட்டு இது கூட உங்களுக்கு ஒரு டீ ஷேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு லாக் கீ ஒன்று கொடுத்துருவேன். இந்த கீ எடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இங்கே இருக்குது பாருங்கள் ஹோல்ஸு. இதில் வச்சு ஸோ லாக்கு, அவ்வளோதான். இப்போ இது வெளியில் வராது உங்களுக்கு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரீவை எடுத்து மேலே வச்சுட்டு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவிட்ச் எல்லாமே இருக்கும். ஒயர் கனெக்டர் தனியாக இருக்கும். அதை பாருங்கள் இந்த மாதிரி தனியாக இருக்கும். இதை எடுத்து இங்கே நீங்கள் லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் இருக்குது பாருங்கள், இது வந்து ஹீட்டிங் சுவிட்ச், இது மோட்டர் சுவிட்ச். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹீட்டர் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெகுலேட்டர் இருக்கும். இதில் வந்து 90 டிகிரி வந்து நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 90 டிகிரி டெம்பரேச்சர் செட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது வந்து ஹீட் வந்து ரெடி ஆகிறதுக்கு 15 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே மேலே இருக்க பாருங்க, இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம், ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் ஒன்று கொடுத்துட்றோம். ப்ளஸ் ஆயில் ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர் ஒன்று கொடுத்துட்றோம். இந்த கண்டெய்னர் எடுத்து நீங்கள் வச்சுட்டு இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு. நீங்கள் வந்து தேங்காவோ கடலையோ என்ன பொருளை நீங்கள் என்ன எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் 100% ஆர்கானிக்காக எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் 1 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு தேவையான எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். இதை கடலை போடுறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 4 கிலோ வரைக்கும் நீங்கள் கடலை போடலாம். அதை பாருங்கள், டேரெக்டாக அப்படியே கொட்டுக்க வேண்டியதாங்க. கடலை போடும்போது நல்லா நீங்கள் வந்து பதமான ஒரு கடலையாக போடணும். ரொம்பவும் காஞ்சி போனதாக இருக்காது, ரொம்ப பச்சை இல்லாமல் நல்லா ஆயில் கண்டென்ட்டில் இருக்கிற கடலை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமான ஆயில். இதை பாருங்கள், சக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து விட்டுருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சக்கை மட்டும் சைடில் வரும். அதில் ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஊற்ற ஆரம்பிக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கீழே சுட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் ஆயில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் தனியாக வந்துடும், சக்கை தனியாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே நீங்கள் 1 மணி நேரம் யூஸ் பண்ணாலே போதும். சூப்பராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு 4 கிலோ வரைக்கும் நீங்கள் இதில் போடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது கூட இந்த மாதிரி ஸ்டிக்கு ஒன்று கொடுப்போம். சின்ன ஐட்டங்கள் ஏதாவது போடுறீங்க, தேங்காய் பத்தியாக போடுறீங்க அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஸ்டக் ஆகி நிற்கிதுன்னா கூட லைட்டாக வச்சு அப்படியே ஷேக் பண்ணுறதுக்கு. இது வழக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் நீங்கள் மில்லுக்கெல்லாம் போகிறீங்கன்னா வச்சுக்கலாம், மில்லு இந்த மிளகாத்தூள் அரைக்கும் போதோ அந்த மாதிரி எண்ணெய்லாம் காடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கிண்டி விடுவாங்க, குச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தள்ளி விடுறதுக்கு இந்த ஸ்டிக்கும் ஒன்று கொடுத்துருவோம். இதை வச்சு தள்ளிக்கலாம். இப்போ நீங்கள் வழக்கமாக நீங்கள் வந்து கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு நீங்கள் கடையில் பார்க்க முடியாது. ஆனால் வீட்டில் இருந்தபோது ஆர்கானிக்காக பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து மில்லில் போய்ட்டு நான் அரைச்சிப்பேன், கல்லை வந்து நமக்கு தேவையான எண்ணெய் வந்து நான் வாங்கிட்டு போயிட்டு மில்லில் கொடுத்து அரைப்பண்ணி நீங்கள் மில்லுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் 1 கிலோ 2 கிலோலாம் வாங்கிட்டு போனால் ஆட்டி தர மாட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நிறைய சேரட்டும், அதுக்கப்புறம் தான் ஆட்ட முடியும், ஒருத்தருக்காக பண்ண முடியாது அப்படின்ட்டுவாங்க. ஆனால் நம்ம இந்த மிஷின் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நினைச்ச நேரத்துக்கு ஒரு 100 மில்லி எண்ணெய் வேணுனாலும் அந்த கடலை போட்டு 100 மில்லி எடுத்துக்கலாம். 1 லிட்டர் 2 லிட்டர் வேணுனாலும் நம்ம விருப்பப்படுற நேரத்தில் எடுத்துக்கலாம். விருப்பப்படுற அளவு சுத்தமாக ஆர்கானிக்கும் கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். வேஸ்ட்டுங்கிறது இருக்கவே இருக்காது. பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டது வந்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எண்ணெய் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதை பாருங்கள், இந்த மாதிரி தூளாக வந்துடும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையாக வந்து நம்ம மற்றதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ட்ரையாக கிடைக்கும். இப்படி நொறுக்குனா பார்த்தீங்கன்னா நொறுங்கும், ஏன்னா சுத்தமாக ஆயிலுங்கிறதே கிடையாது. பாருங்கள், கையில் பாருங்கள் உடச்சேன் இந்த பையிலங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா
சுத்தமாக கடைசி ட்ராப் வரைக்கும் 99.9% வரைக்கும் நீங்கள் 100% உறுதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வந்து ட்ரை பண்ணி கொடுத்துரும். பாருங்கள் வந்துகிட்டே இருக்குது ஆயில் பாருங்கள் துறன்னு ஊற்றிக்கிட்டே தான் இருக்கும். சூப்பராக சக்கையை பாருங்கள் எப்படி வருது, பாம்பு மாதிரி, பாம்பு தோல் மாதிரி வரும், அழகாக லென்த்தாக வரும், சூப்பராக வந்துடும். ஸோ இதை வேணா ரீயூஸ் பண்ணுறதுக்கு வழக்கமாக பார்த்தோன்னா மாட்டுக்கு வந்து கடல புண்ணாக்கெலாம் கொடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி மாட்டுக்கு கொடுத்துக்கலாம். இல்லை பூத்தொட்டிலாம் வச்சுருக்கீங்க, மாடி தோட்டம் வளர்க்குறீங்க, செடி காய்கறிலாம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து உரமாகவும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இதே நீங்கள் வந்து செக்கில் போயிட்டு வெளியில் கொடுத்து நீங்கள் ஆட்டும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எண்ணெய் மட்டும் தான் கொடுப்பாங்களா வந்து. ஸோ இந்த இதெல்லாம் தர மாட்டாங்க, அதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு தான். ஆனால் இதே நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அளவு மட்டும் இல்லாமல் அதில் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நம்ம எண்ணெயும் எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் அது வரக்கூடிய புண்ணாக்கே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரம் முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் பாருங்களேன், சக்கையை பாருங்கள், ஏற்கனவே ஒரு பவுல் ரெடி ஆகிடுச்சு, ரெண்டாவது பவுலில் கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது கடல புண்ணாக்கு உங்களுக்கு. ஸோ ஆயில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது ஃபில்டர் ஆகிட்டே இருக்குது. இதை பிறகு நல்லா ஊற்றிக்கிட்டு இருக்கு. இதை கடைசியாக எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குது இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த கடலை முடிஞ்சோடனே எடுத்து காமிச்சிடுறேன். ஒரு கிலோ எடுத்து கொட்டிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். இதை பக்கத்துலேயே நின்றுட்டு நம்ம நிற்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது உங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸ் வீட்டில் இருக்கிற லேடிஸு குழந்தைங்களாம் பயன்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப எளிமையான முறையில் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. அதை பாருங்கள், அவ்வளோதான் கடைசியில் உள்ளே போயிட்டுருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோலர் வெளியே தெரியும் ரொட்டேட் ஆகுறது. இப்போ எம்டிஆர் ரொட்டேட் ஆகும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை இப்போது எடுத்து காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த சக்கை வர்றது ஓரளவுக்கு நின்றுச்சு அப்படின்னா உள்ளே வந்து எதுவுமே இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோலர் தான் தெரியுது, எம்டிஆர் சுற்றிக்கிட்டு இருக்குது. நம்ம போட்ட கடலை வந்து கடைசி வரைக்கும் வந்துருச்சு. சக்கையும் பார்த்தீங்கன்னா வருதும் ஸ்லோவாகிடுச்சு. அப்போ வந்து உள்ளே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹீட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ண தேவையில்லை. ஒரு டைம் போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிஷின் சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணால் போதும், ஹீட்டர் வந்து ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிக்கும். ஸோ இப்போ இந்த ஆயிலை வந்து நான் வந்து எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ வந்திருக்குன்ட்டு பாருங்கள். ஃபில்ட்ரு தனியாக வந்துடும். இப்போ இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா எவ்வளோ காணம் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதை பாருங்கள், நம்ம வந்து அரை கிலோ கடலை போட்டோம். ஸோ இதுதான் 100% கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக் ஆயில். கடைகளில் போய்ட்டு நீங்கள் என்ன தான் பிராண்டட் கம்பெனியில் வாங்கினாலும் எந்த அளவுக்கு கலப்படம் இருக்குது இல்லைன்னு நமக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம கண்முடி செய்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா கலப்படம் இல்லாமல் சுத்தமான ஆயில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான அட்டாச்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன். இது வந்து கோகோனட் ஸ்க்ரப்பர். நீங்கள் வந்து இது ஆயில் பொழியது மட்டும் இல்லாமல் தேங்காயும் சூப்பராக துருவிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் ஃபங்க்ஷனாக நிறைய தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ணும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் துருவிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ஆயில் மேக்கர் கூட ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம். இதை எடுத்து உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் அப்படியே வச்சு லாக் பண்ணுறது தான், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் வேலை. ஸோ உங்கள் மிஷினை வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே வந்து பாத்திரத்தை வச்சுருங்க. ஸோ தேங்காய் எடுத்து வச்சுட்டு இந்த பாருங்கள், முழு தேங்காய் வச்சு அப்படியே வருதுங்களா, எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து துருவி முடிச்சிடலாம். அவ்வளோதான். பாருங்க, தேங்காய் அருமையாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. துருவிலாம் எவ்வளோ தேங்காய் வேணாலும் 10 தேங்காய் 20 தேங்காய் இருந்தாலும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து துருவி பாருங்கள் வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். அவ்வளோதான். அதை பாருங்கள், எல்லா தேங்காயும் உழுந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காயும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் துருவி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நீங்கள் துருவிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதை அப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தேங்காய் துருவுற அட்டாச்மெண்ட்டை எடுத்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி முடிச்சாச்சு. உங்களுக்கு சுலபமாக இருக்கும் தேங்காய் துருவுறது. இந்த மிஷின் வாங்கிட்டிங்கன்னா எண்ணெய் வாங்குறது மட்டும் இல்லை, எண்ணெய் ஆடுறது மட்டும் இல்லாமல் இந்தமாதிரி தேங்காய் துருவுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ இந்த மிஷினை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஷோரூமு சேலம் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஆர்பிடி மாலில் இருக்குது. லோக்கல் வந்தீங்கன்னா நேரடியாக வந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ சவுத் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் டீட்டெயில்ஸுக்கு டிஸ்பிளே தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.